நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தரை கூடி ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காக இரக்கங்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக அப்பா நீங்கள் கூடி சென்றபடி கிருபைக்காக நன்றி. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பங்கெடுக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல் பாடலாக தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கரங்கள் உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் பாடுவோம். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனம் அப்பாவை பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய பாடுவோம். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம்.
என்று சொல்லுவோம். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எல்லா கரங்களை உற்சாகத்தோடு பாடுவோம். நம்முடைய இயேசு இன்பமானவர். ஆமென். எல்லாம் சொல்வோம். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். இயேசு இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர். கரங்களை தட்டி இயேசு இன்பமானவர், இயேசு
நிரந்தரமானவர் சொல்லுவோம். நித்தியமானவர், நிரந்தரமானவர், நீதியானவர், நிலைவரமானவர், நீதியானவர், நிலைவரமா இயேசு. ஆமென். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் எல்லா பாவ சாப ரோகம் எல்லாவற்றையும் நீக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். பாவ சாப ரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாப ரோகம் நீக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கனமல சங்கரலலனமா, ஓரி கனகலனமல சங்கரலலனமா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவே கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கைவிடாதனா தெய்வம் இயேசுவே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கரங்களை உயர்த்தி கரலா ஓரா கலந்தனமா ஈஷா துனியா கரலோ ஓலிஷா துனி மிகரங்கலதரா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசு.
ஐயா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற விடுதலை ஒரு மெய்யான விடுதலை, ஒரு நிரந்தரமான விடுதலை. அந்த விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றேன், உம்மால் மாத்திரமே ஒரு மெய்யான விடுதலை, உம்மால் மாத்திரமே ஒரு மெய்யான சமாதானம், உம்மால் மாத்திரமே ஒரு மெய்யான சந்தோஷம். ஆமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அந்த சந்தோஷத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கரங்களை சொல்லுவோம், விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. நாமே விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு தேவனா. பரமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு ஆவியினாலாகு. ஹல்லேலூயா, 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 வியாதிகள் இப்போது குணமாகட்டும், பிசாசின் கட்டைகள் தொடைவாமே இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகள் சுகமாவதாக, எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிம்சோன் மேலே இறங்கி வந்து அவருடைய கட்டுகளை எல்லாம் உடைத்த ஆவியானவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொடைந்தோடட்டும், வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதித்து கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதித்து கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்கள் முனிவரை உங்கள் அக்கினியார் சந்தியும். எங்க வாழ்க்கையை உங்கள் அக்கினியார் சந்தியும். மோசே வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்க வாழ்க்கையையும் உங்கள் அக்கினியார் சந்தியும் தெய்வமே, எங்க வாழ்க்கையையும் உங்கள் அக்கினியார் சந்தியும் தெய்வம். அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே, இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே,
அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தியோம் சந்தியோம் சந்தியோம். ஓ ஷகரகதனமா. ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாத கூடாரத்தை உண்டாக்கி ஆமென் ஹல்லேலூயா. அங்கே நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சந்திப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஓ மோசேயை சந்தித்தது போல முகமுகமாய் சந்திப்பீராக. மோசேயோடு பேசினது போல முகமுகமாய் பேசுவீராக. ஓ ஹல்லேலூயா. மகிமையை காண்பித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பியருளும் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. Hosanna, Hosanna, உன்னதத்தில் Hosanna, 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 உன்னதத்தில் Hosanna, உம்மை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலும் ஜெபத்தை குறித்து நாம் தியானம் பண்ணோம். இந்த மாதம் நமக்கு ஜெப மாதமாக இருக்கிறபடினால் தொடர்ந்து இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பேசும்படியாக ஆயத்தமாக வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த நேரத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. நேற்று ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பெருள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வார்த்தை சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் பவுலாக மாறிவிட்டான். அந்த மாறின பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, இந்த வார்த்தை சவுலை குறித்ததான ஒரு அடையாளம். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் விலாசம் என்று கூட சொல்லலாம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை குறித்ததான ஒரு அடையாளத்தை, ஒரு விலாசத்தை கொடுக்கும் பொழுது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஸ்தோத்திரம். இங்கே நான் பார்க்கிறோம், அனனியா என்னும் பெயருள்ள ஒருவன் இந்த பவுலை தேடி செல்கிறார். அப்பொழுது இங்கே போகும்பொழுது அவன் ஜெபித்துக் கொண்டிருப்பான் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அநேகரை பார்த்துருக்கிறோம். அவர்கள் வந்து, நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன், நான் கையில் இந்த பேக் வச்சிருக்கிறேன், இந்த கார் இந்த பைக்கில் நிற்கிறேன் என்று தங்களை குறித்து அடையாளம் சொல்வார்கள். பவுல் இந்த இடத்துல தனக்கு என்ன அடையாளத்தை சொல்லுகிறான் என்றால், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றுதான் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நாமும் பெற வேண்டும். நம்முடன் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு உங்களோடு
நாம் ஜெபிக்க முடியாதபடி ஜெபத்துக்கு இருக்கிறதான எதிரிகளை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். எப்படி இந்த உலகத்திலே நமக்கு எல்லாருக்கும் எதிரிகள் இருக்கிறார்களோ ஜெபத்துக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த எதிரிகள் இருப்பதனால தான் நம்மால் முடிந்த வரைக்கு நினைத்த அளவுக்கு நம்மால் ஜெபிக்க முடியவில்லை. எனவே இந்த எதிரிகளை எல்லாம் நாம் துரத்த வேண்டும். இந்த எதிரிகளுடைய கிரிகள் நாம் நிர்மூலமாக்கும் பொழுது நாம் ஜெபத்தில் இன்னும் அதிகமாக வளர முடியும். எதிரிகளை குறித்து பார்க்க போகிறோம். ஜெபத்தை நம்மை ஊக்கப்படுத்துகிறவைகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். மிக முக்கியமான வார்த்தை. நிச்சயமாக உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு இது மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு நமக்கு எதிரியாக இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவதாக காரியம் தூக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தூக்கம் நமக்கு மிகுந்த ஒரு பெரிய எதிரியாக காணப்படுகிறது. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்கள் சொல்றார், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மத்தேயு 26 அதிகாரம் 43 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 43 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 26 அதிகாரம் 40 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே கேட்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கவனிங்க, இன்றைக்கு நாம் ஜெபத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது என்ன? தூக்கம். இந்த தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இந்த தூக்கம் சொல்றோம் நம்ம ஜெபிக்க விடாது. ஸ்தோத்திரம். எனவே இந்த தூக்கத்தை நாம் கலைந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் மிக விழிப்பாக நாம் இருக்க வேண்டும். விழித்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த தூக்கத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அதை நீங்கள் குறைக்க வேண்டும். சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நாம் அதை குறைந்து ஒரு 6 மணி நேரம் தூங்குவோம். மீதிய நேரங்கள் நமக்கு கிடைக்க நேரத்தில் நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் இங்கே ஜெபத்தை அவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஜெபிக்கிற நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் 26 அதிகாரம் 41 வசனத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்கிறோம். அடுத்தபடியாக லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 21:36 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். சொல்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். இதுல வித்தியாசத்தை நீங்கள் பாருங்க. இந்த முன்னால விழித்திருங்கள் என்ற வார்த்தை ஜெபத்துக்கு முன்பாக வருகிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கே லூக்கா 21:36 ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஜெபத்துக்கு பின்பாக விழித்திருக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதே போல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ஜெபத்திலே விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது என்றால் நாம் ஜெபத்தில் வெளிப்பாய் இருக்கும் பொழுதுதான் நாம் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அங்கே சீசர்கள் அவர்கள் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்க முடியாதபடி இருந்தது என்ன? ஒரு கண்ணெத்திரை, ஒரு தூக்க மயக்கம். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தூக்க மயக்கத்தை நாம் மேற்கொள்வோம். அநேகருக்கு ஜெபிக்க உட்கார்ந்த உடனே தூக்கமாக வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தூக்கமாக வந்து விடுகிறது. இது ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஆவியை கடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த கண்ணத்தை ஜெபிக்க விடாது. ஹல்லேலூயா. எனவே இதற்காக நாம் வைராக்கியமாக ஜெபித்து இந்த கண்ணத்திலே இந்த தூக்கத்தை நம்மை விட்டு நாம் அப்புறப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு இருக்கிற எதிரி என்ன? நான் உங்களோடு சொல்றேன், பிராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். சொல்றேன், இந்த காரியங்கள் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக காணப்படும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க முடியாதபடி இருப்பதற்கு ஒரு பெரிய தடை என்ன? ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில கத்தியவை. இரண்டாவதாக ஜெபத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி என்னவென்றால் போஜன பிரியம். அளவுக்கு மிஞ்சின சாப்பாடு.
ஆமென் சொல்றாங்க. நன்றாக பாருங்கள், அளவுக்கு மீறி சாப்பிடுறவங்க ஜெபிக்க முடியாது, அவங்களுக்கு தூக்கமா வரும். ஆமென் சொல்றாங்க. எனவே நாம் ஜெபிக்க வாஞ்சிப்போம் என்றால் நாம் உணவை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும், நாம் உபவாசம் இருக்க வேண்டும், ஆகாரத்தை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி ஆகாரத்தை குறைத்து நாம் உணவை குறைத்து நாம் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தூக்கம் வராது. ஆமென். ஜெபத்தில் நாம் உற்சாகமாக காணப்படுவோம். வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஜெபம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஜெபிக்கிற ஆர்வம், ஜெபிக்கிற விருப்பம் நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறது. ஆவி உற்சாகமாக நம்மளை ஜெபிக்க தூண்டுகிறது. ஆனால் மாம்சமோ நம்மை ஜெபிக்க விடாதபடி நம்மை பலவீனப்படுத்துகிறது. அப்ப அந்த மாம்சத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? நம்ம அதிகமாக நம்ம உட்கொள்வோம் என்றால் மாம்சம் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படும். ஆமென் சொல்றாம். தூக்க மயக்கங்கள் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படும். எனவே நாம் உணவை குறைத்து ஆகாரத்தை குறைத்து ஆமென் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ சொல்றாம். நான் அநேகர ஜெபிக்கிற தேவ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு அதிகமாக வைக்கும் பொழுது சொல்லுவாங்க, நீ போடுற சாப்பாடை பார்த்தா நான் மதியானம் தூங்கிடுவேன் போல என்று சொல்வார்கள். சாப்பாடை மிக குறைத்து விடுவார்கள். ஆமென். இன்னொரு போதகரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அவர் 2 வீட்டில் தான் சாப்பிட்டு அவர் தூங்குவார். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஆகாரத்தை நாம் குறைக்க வேண்டும், போஜனத்தை நாம் குறைக்கும் பொழுது ஆமென் சொல்றோம் நாம் ஜெபத்தில் நாம் விழித்திருக்க, ஆமென் சொல்றோம் அதிகமாக ஜெபிக்க நமக்கு மிக அது உதவியாக அது காணப்படும். அடுத்தபடியாக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மூணாவதாக ஆமென் ஜெபத்தில் நமக்கு இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய எதிரி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது சிற்றின்பங்கள், சொல்றோம் உலக ஆசைகள், உலக விருப்பங்கள். இந்த உலக ஆசைகள் விருப்பங்கள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மால் விடுதலையாக ஜெபிக்கவே முடியாது. லூக்கான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லப்படுகிறது, உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் படாது இருக்கிறார்கள். அப்ப கவனிங்க, இந்த சிற்றின்பம் அது நம்மளை ஜெபிக்க விடாது. ஹல்லேலூயா. அது என்ன பாஸ்டர் சிற்றின்பம்னா? சின்ன இன்பங்கள். ஹல்லேலூயா. டிவி பார்ப்பது, டிவியில் உட்காந்து ஜோக் பார்ப்பது, நாடகம் பார்ப்பது, ஆமென் சொல்றோம் மக்களோட உட்கார்ந்து தேவையில்லாத காரியங்கள் புறணிகளை பேசுவது, ஆமென் சொல்றோம் தேவையில்லாமல் செல்போனை நோண்டுவது, ஆமென் இதெல்லாம் சின்ன நமக்கு இன்பமாக தோன்றும். ஆனால் இந்த சிற்றின்பங்கள் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்மால் விடுதலையோடு ஜெபிக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நானே நல்லா டிவி பார்த்துட்டு போய் ஜோமனை போங்க, ஜெபம் பண்ணவே முடியாது. நீங்கள் கண்ணை முன்னா டிவியில் வந்ததான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால வரும். ஹல்லேலூயா. எனவே சிற்றின்பம் நம்மை ஜெபிக்க விடாது, அது நமக்கு தடை செய்யும். எனவே ஜெபத்தில் விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களை விட்டு சிற்றின்பத்தை நீங்கள் அப்புறப்படுத்தி விடுங்கள். ஹல்லேலூயா. நன்றாக ஜெபிக்க விரும்புகிற நீங்கள் ஆமென் சுத்தம் இந்த காரியத்தை அர்ப்பணியுங்கள். உங்கள் சிற்றின்பத்தை எல்லாம் பலிபீடத்தில் கொண்டு வைத்து ஆமென் சுத்தம் அது எனக்கு வேண்டாம் என்று ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாட்டில் அநேக பெண்கள் எல்லாம் டிவி சீரியலுக்கு அடிமையாய் கிடக்கிறார்கள். அவங்களால விடுதலோடு ஜெபிக்க முடியாது. எனவே அதிலிருந்து வெளியே வாருங்கள். ஆமென் சுத்தம் அந்த நேரம் நமக்கு ஒரு பொன்னான நேரம். அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் நாம் செலவு செய்வோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி தமாசாக ஒரு காரியம் நான் சொல்வேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அம்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பித்தார்களாம். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா 10 மணி வரைக்கும் விடாமல் ஒன்று சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அம்மா ஆணி டிவியை பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை வந்திருக்கிறான். வந்து பெட்ரூம்குள்ளே போய் பெட்ரூமில் இருக்கிற பீராவுக்குள்ள இருக்கிற நகையெல்லாம் எடுக்க பார்த்துருக்கலாம். பீராவை திறக்க முடியல. உடனே வெளியே போய் அது வரைக்கும் அந்த அம்மா டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, பீராவை வெளியே போய் 4 திருடர்களை கூப்பிட்டு வந்துட்டு பீராவை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் அந்த அம்மா வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அடிமையா இருக்காங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சிற்றின்பங்களுக்கு மக்கள் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. இதை குறித்த ஒரு ஆமென் அக்கறை இல்லை, இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, இதை குறித்த ஒரு இது தவறு, இது பாவம் என்ற உணர்வே இல்லாமல் அதுக்கு அடிமையை காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்றோம். அதுக்கு நீ டிவி பார்க்கக்கூடாது என்று அல்ல, நீங்க செய்தி பாருங்க. ஆமென் முக்கியமானதை பாருங்க. ஸ்தோத்திரம். மீதி நேரத்தை நம்ம தேவ சமூகத்தில் அந்த நேரத்தை நம்ம கொடுப்போம். கர்த்தர் ஜெபாவினால் நம்மை நிரப்புவாராக. அடுத்தபடியாக ஆமென் சொல்றோம் நம்மளை ஜெபிக்க விடாதபடி நமக்கு இருக்கிற தடைகள் என்ன, எதிரிகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவையில்லாத அலுவலர்கள், ஆமென் தேவையில்லாத வேலைகள்,
இது நம்ம என்ன செய்யாது, நம்மை ஜெபிக்க விடாதபடி நமக்கு தடை செய்கிறதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் அவன் தன்னை சேவகமென எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிழைப்பு கடத்த அலுவல்கள் இன்னைக்கு அனைவருக்கு பார்த்தீங்கன்னா அலுவல்கள், அலுவல்கள் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வேலை இந்த வேலை, அந்த ஆஃபீஸு இந்த ஆஃபீஸு, அந்த கடை இந்த கடைன்னு சொல்லி சுத்திரம் தேவையில்லாத அலுவல்களில் சிக்கிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்படி அலுவல்கள் நிறைய நமக்கு இருக்கும் என்றால் நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில் மரியாள் மார்த்தாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒரே வீட்டுக்குள்ள ஒரே வேலை தான், 2 பேருக்கும் வேலை தான். ஆனால் மரியாள் என்ன பண்ணா, எல்லா வேலையும் போட்டுட்டு ஆண்டுடைய பதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் மார்த்தா என்ன பண்ணா, இயேசு வந்த பிறகு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேலை முக்கியமா, இயேசு முக்கியமா? வேலை முக்கியமா, தேவனுடைய சமூகம் முக்கியமா? வேலை என்று ஓடாதீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலும் மீதியான நேரத்தில் ஜெபத்தில் நீங்கள் செலவு செய்யுங்கள். நீங்க பார்க்குற கொஞ்சம் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் காலையில் எந்திரிச்சாங்கன்னா பரபரன்னு வேலை பார்ப்பாங்க. அந்த வேலை, இங்க வேலை, அது வேலை, இந்த வேலை, அவங்கள கண்ணை பார்க்கவே முடியாது. சுறுசுறுன்னு ஓடிட்டே இருப்பாங்க. எங்க ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் என்றால் சூறாவளி மாதிரி அங்கங்க ஓடிட்டே இருப்பாங்க. வீட்டிலே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சுறுசுறுப்பா இருங்க, உழைங்க, வேலை பாருங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுக்கு வேலை தடையா இருக்கக்கூடாது. சுத்தம். ஆராதனை என்றால் சபைக்கு ஓடி வந்து விடுங்கள். ஜெபம் என்றால் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து விடுங்கள். அதுக்கு வேலை தடையா இருக்கக்கூடாது. அப்படி அந்த வேலை தடையா இருக்கும் என்றால் அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த வேலை உங்களுக்கு ஒரு விக்கிரமாக மாறிவிடும். எனவே உணர்வடையுங்கள், மனம் திரும்புங்கள். வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. சுத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமை சபையில் இருக்கிற சுத்தம் பாஸ்டருடைய தாய் தகப்பன் அவங்க நான் நேரில் பார்த்துருக்கிறேன். சுத்தம். அவங்க ஒரு முறை சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்க கிச்சனில் காய்கறி வெட்டி கொண்டே இருந்தார்கள். அப்படி வெட்டி கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அவங்க கண்ணை மூடிக்கொண்டார்கள். கண்ணிலிருந்து ஒரே அழுகியாக வருகிறது. கண்ணை மூடிக்கொண்டு அழுதுகிட்டே இருக்கிறார்கள். ஏன்னா நான் பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். நான் பயந்தே போயிட்டேன். ஏன் இப்படி அழுகிறான்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை வெங்காயம் இருக்கிறதுனால அப்படி கண்ணீர் வருதா என்று சொல்லி நான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டா எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று அந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டு அவங்க ஜெபாரிக்குள்ளாக போயிட்டாங்க. போனவங்க 2-3 மணி நேரங்களுக்கு அவங்க திரும்ப வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க. நான் அப்போ தான் கேட்டேன், என்னங்கம்மா ஏன் இப்படி அழுதுங்க, ரூமில் போயிட்டீங்க இப்படி சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, தேவனுடைய பிரச்சனை என்னை நிரப்பினது. என்னால் எதுவுமே செய்ய முடியல, வேலையே செய்ய முடியல. அவருடைய பிரசனம் அவ்வளவு இன்பமாக இருக்கிறது. எல்லா வேலையும் போட்டு நான் என் தேவனோடு அவருடைய பிரசனத்தில் நான் மகிழ்ந்து கழிக்கிற நான் உள்ளே போயிட்டேன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க. அந்த தேவ பிரசனம் வந்தவுடனே எல்லா வேலையும் போட்டு குழம்பு வைக்கிறது, சோறாக்குறது, எல்லா வேலையும் போட்டுட்டு அவங்க ஜெபாரிக்குள்ளே போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. சுத்தம். அப்படி பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பிழைப்பு கடத்த வேலைகளை அலுவலர்களை சிக்கிக்கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில பார்த்தீங்க எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே வேலை பார்த்துட்டே இருக்கு. அந்த சுவிட்சை மாற்றுறது, இந்த பல்பை கழட்டுறது, அந்த ஆணியை அரைகிறது, அந்த ஆணியை கொடுக்குறது, இப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த விவோ ஆஃபீஸ் போனேன், அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போனேன், இந்த கமிஷனர் ஆஃபீஸ் போனேன், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போனேன், இப்படியே ஆஃபீஸாக அலையிறது ஒரே வேலை. தேவனுடைய பிள்ளைகளே, போங்க வாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள். அப்படி செலவு செய்யும் பொழுது நம்ம பார்க்குற வேலைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு கருத்தை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெபத்தில் இருக்கிற தடைகள் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நமக்கு இருக்கிற தடை என்னவென்றால் நம்ம நாவை அடக்காமல் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது. உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கும். அநேகர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம்ட்டு லோட பேசி அவங்க பெற்ற அபிஷேகத்தில் இறந்து போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. சுத்தம். கடந்த நாட்களே நம்ம சபைக்கு வர ஒரு அம்மா சொன்னாங்க, மோன்சில் தாசஸ் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு உட்காந்து
ஜெபம் பண்ணுற நேரமெல்லாம் மற்றவங்களை பற்றியே பேசியே ஜெப நேரத்தை ஒப்பத்திடுது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜெபிக்க வந்துட்டோம்னா பேசவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்க வந்துட்டா பேசவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றாங்க. இன்னைக்கு ஜெபிக்க வரேன்னு சொல்லி உட்காந்து செல்போன் நோண்டிட்டு இருப்பாங்க. ஆமென் சொல்றாங்க. நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க செல்போன் ஃபாஸ்டிங், செல்போனே இருக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அப்புறப்படுத்தி பேச்சை பறச்சி பேச்சை நிப்பாட்டிட்டு சொல்றாம் நம்ம தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அப்போ கவனிங்க, நம்ம அதிகமாக பேச 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 நம்முடைய வாயினால நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய ஜெப அபிஷேகத்தை நாம் இழந்து விடுகிறோம். எனவே நாம் அமைதியாக நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. உங்களுடைய பேச்சுகள் சுருக்கமாக இருப்பதாக, நிதானமாக இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சுத்தம். ஜெபத்துக்கு நமக்கு இருக்கிற எதிரிகள் 5 காரியத்தை குறித்து உங்களோடு பேசியிருக்கிறேன். திரும்ப நான் சொல்லுகிறேன். முதலாவதாக தூக்கம், இரண்டாவதாக போஜன பிரியம், மூணாவதாக சிற்றின்பம், நாலாவதாக தேவையில்லாத அலுவலர்கள், ஐந்தாவதாக நம்முடைய அதிகமான பேச்சு. ஹல்லேலூயா. ஆமென் சுத்தம். எனவே இந்த எதிரிகளை நம்மளை விட்டு நாம் கலைந்து விடுவோம். நாம் ஜெபத்தில் வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடியாக ஜெபத்தில் நம்மை ஊக்குவிப்பவைகள் எவைகள் என்பதை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். நமக்கு ஜெபத்தில் எதிரிகள் இருப்பது போல ஜெபத்தில் நம்மை ஊக்குவிப்பதற்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மளை ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பி நம்மளை ஜெபிக்க வைப்பதற்காக அநேக ஊக்கப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளை நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்மளை ஜெபிக்க ஊக்கப்படுத்துகிறவைகள் எவைகள் என்று சொல்லி பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 39 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கவனிங்க, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். எப்பொழுதாம், அவர் தியானிக்கையில். ஆமென் சுத்ரம். அப்ப வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக என்ன உண்டாகும், ஒரு ஜெப அனல் உண்டாகும். ஜெபிக்க வேண்டும் என்ற தாகம் வாஞ்சை நமக்குள்ளாக உண்டாகும். இப்ப பவுலை பத்தி நாம் பார்த்தோம். பவுல் அவர் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார் என்று பார்த்தோம். இதை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த பவுலை போல நானும் ஜெபிக்க வேண்டுமே என்றதான ஒரு தாகம் வாஞ்சி உங்களுக்குள்ளாக உண்டாகும். எனவே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள், வசனங்கள், அது நம்மளை அனல் கொள்ள வைக்கிறது, நம்மளை ஜெபிக்க வைக்கிறது. இந்த வசனங்கள் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனவே அதிகமான வசனத்தை நீங்கள் வாசிங்க வாசிங்க வாசிங்க. இந்த வசனம் வாசிக்கும் பொழுது ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை இப்படி, இந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கணும். இந்த தேவ மனிதர்கள் இப்படி ஜெபித்திருக்கிறார்களே, மோசே ஜெபித்திருக்கிறாரே, ஆபிரகாம் ஜெபித்திருக்கிறாரே, பவுல் ஜெபித்திருக்கிறாரே, பேதுரு ஜெபித்திருக்கிறாரே. ஆண்டவரே, நீரும் ஜெபித்தீரே, இது போல நானும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளாக ஜெபத்தின் மேல ஒரு வாஞ்சை, தாகம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். நாம் ஜெபிக்க, அதிகமாய் ஜெபிக்க, இது நமக்கு மிகுந்த அது ஏதுவாக அது காணப்படும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஜெபத்திலே நம்மை ஊக்கப்படுத்துகிறவர்கள் எவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆமென், அநேக சாட்சிகள். சொல்லுங்க பார்க்கலாம். அநேக சாட்சிகள், அநேக ஜெபிக்கிறவர்களை குறித்ததான நல்ல நல்ல சாட்சிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே உங்கள் நேரத்தை அதற்கு நீங்க செலவு செய்யுங்க. ஆமென் சுத்தம். நல்ல ஜெபிக்கிறவர்களை குறித்ததான சாட்சிகளை நீங்கள் கேட்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று ஆமென் வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, இந்த உலகத்திலே ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்க நினைக்கூடாது நான் ஒருத்தர் தான் ஜெபித்து நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெப வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களை குறித்து கேளுங்க, அவங்க சாட்சிகளை கேளுங்க. அவங்க சாட்சிகள் உங்களை ஜெபிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சுத்தம். கடந்த நாட்கள் நம்முடைய சபைக்கு ஒரு போதகர் அடிக்கடி வருவார். ஹல்லேலூயா. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்தார்னா நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா சிரிக்க வைப்பார், நல்லா ஜோக்கடிப்பார். ஆமென் சொல்லம். அவர் பிரசங்கம் நல்லா இருக்கும், அதே நல்ல வயிறு குலுங்கம். அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு வயலாம் புண்ணாய் போயிடும். அப்படி சிரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. நான் அவரை பார்த்தோன்னே நான் சிரிப்பேன். நான் ஏன்னா அவர் நல்லா சிரிக்க வைக்கிறவர்னால. ஆனால் கடந்த நாட்களே ஒரு பாஸ்டர் சொன்னார் அவரை குறித்து. அவர் இரவு நேரத்தில் தூங்காம புரண்டு 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 அழுது ஜோம் பண்ணுவார் என்று சொல்லி ஒரு போதகர் அவரை குறித்து சொன்னார். நான் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானேன்.
ஆமென். ஐயோ நம்ம அவரை குறித்து இப்படியெல்லாம் நம்ம நினைத்திருந்தோம், ஆனால் இப்படி ஜெபிக்கிறவராக இருக்கிறாரே, அந்த அவர் சொன்ன சாட்சி என்னை மிகவும் அசைத்தது. ஆமென். அந்த 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 ஊழியர் அப்படி ஜெபிக்கிறார் என்றால் ஏன் நான் ஜெபிக்க கூடாது? ஆமென். நான் அப்படி ஜெபிக்க நான் ஒப்பு கொடுத்தேன். அப்ப அது போல ஜெபிக்கிற அநேகரை குறித்து நீங்கள் கேள்விப்பட வேண்டும், எப்படி ஜெபிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே அதிகமாக முழங்கால் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு போதகரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் இரவு நேரத்தில் அவர் தூங்காமல் இருப்பதற்கு, விழித்திருந்து ஜெபிப்பதற்கு கண்ணில் இருக்கிற இமையை பிடுங்கி அவர் அப்படி ஜெபிப்பாராம். அந்த வேதனையோடு அவர் ஜெபிப்பாராம். ஹல்லேலூயா. இதற்காக நம்மளும் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அப்படிலாம் அவங்க ஜெபத்திலே கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள். நம்ம எம்மாத்திரம் நம்ம அப்படி செய்திருக்கிறோமா? ஆமென். சொல்றோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஜெபத்திலே நாம் வளர வேண்டும். இப்படிப்பட்ட சாட்சிகளை அதிகமாக கேளுங்க. ஹல்லேலூயா. எனவேதான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். அநேக தேவனுடைய செய்திகள், பிரசங்கத்தை, அநேக பிரசங்கத்தை கேட்க வேண்டும். நிறைய புக்ஸ், ஆவிக்குரிய புஸ்தகத்தை, சாட்சிகள் உள்ள புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கும் பொழுது அவங்களுடைய சாட்சிகள் நம்மளை ஜெபிக்க வைக்கும், நம்மளை அணுகுண்டாக்கும்படியாக அந்த காரியங்கள் நமக்கு செய்யும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம். ஆமென். மூணாவதாக நம்மளை ஜெபிக்க வைப்பது எது? ஆத்தும பாரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்தும பாரம். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு இந்த ஆத்தும பாரம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க உலகத்தை பார்க்கிறீங்க, தேசத்தை பார்க்கிறீங்க, செய்தி பேப்பரை பார்க்குறீங்க. இந்த பார்க்குற காரியங்களை, செய்திகளை நீங்கள் செய்தியாகவே இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு. செய்தி பேப்பரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஒரு பேனாவை எடுத்து அந்த அந்த முக்கியமான அந்த தேசத்தினுடைய நிலைமைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை குறித்து வைத்து நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதை அண்டர்லைன் பண்ணி வைத்து அதை ஜெப குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களை பாரப்படுத்த வேண்டும். அந்த காரியம் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்போ கவனிங்க, இந்த நியூஸ் பேப்பரு, டிவியில் நம்ம செய்திகள் பார்க்குறோம். உலகத்தில் ஆங்காங்கே நம்ம நடக்கிற காரியங்கள், ரோட்டில் போகும்போது நடக்கிற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை பார்த்து இதை நமக்கு ஒரு பாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு ஆத்ம பாரமாக வர வேண்டும். அந்த காரியத்தை வைத்து நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். சுதம். அந்த ஆத்ம பாரம் நம்மை ஜெபிக்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நெகமியாவை குறித்து வாசிக்கும் பொழுது ஆமென். சுதம். நெகமியாவை ஜெபிக்க வைத்தது என்ன? ஆமென். எருசலேமின் குறித்துதான செய்திகள், எருசலேமை குறித்துதான வார்த்தைகள். ஆமென். சுதம். அது நெகமியாவை ஜெபிக்க வைத்தது. ஹல்லேலூயா. நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனின் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்க வைத்தது என்ன? எருசலேமை குறித்ததான நிலைமைகளை குறித்து அவர் அறிந்து கொண்டார். அந்த காரியத்தை அவர் கேட்டபொழுது அவருக்கு ஒரு பாரம் உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்க வைக்கிற ஆத்தும பாரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிக்க வைக்கிற உலகத்தின் நிலைமையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவைகள் உங்களை ஜெபிக்க வைக்கும். ஹல்லேலூயா. தேசத்திலே காணப்படுகிற பாலியல் வன்முறை கொடுமைகள், விக்கிரக ஆராதனைகள், குடிவெறியின் ஆவிகள், ஹல்லேலூயா, தேசத்திலே காணப்படுகிற எல்லா வேசித்தன விபச்சாரங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இருதயம் உடைந்து நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். சுத்தம். இந்த காட்சியை கேட்கிற நீங்கள் இதை நீங்கள் ஜெபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு ஜெப குறிப்பு. அதை வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நான்காவதாக நம்மளை ஜெபத்தில் ஊக்கப்படுத்துகிறவைகள் எவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நல்ல ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெப ஐக்கியம். எனவேதான் கர்த்தர் நமக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையாக நம்ம கூடி நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளால எல்லா நேரமும் நல்லா ஜெபிக்க முடியாது. சில நேரத்தில் ஜெபத்துல சோர்வுகள் ஏற்படும், ஜெபத்துல நமக்கு பின்னடைவுகள் ஏற்படும். அப்ப நம்ம ஜெபத்துல நம்மளை தூக்கி விடுறது யாரு? நம்முடைய சபை விசுவாசிகள். ஐக்கியம். எல்லாரோட சேர்ந்து நமக்கு ஜெபிக்கும் பொழுது என்ன உண்டாகும்? ஒரு ஜெபத்துல ஒரு ஐக்கியம் நிச்சயம் காணப்படும். ஹல்லேலூயா. எனவே சபை ஐக்கியம் முக்கியம், ஜெப ஐக்கியம் முக்கியம். எனவே ஐக்கியத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஐக்கியத்தோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில போன் கால் மூலமாக ஜெபிக்கிறோம். சபையில நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி பல ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்துல உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபத்துல தன்னை போல நீங்க வளருகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஒரு ஜெப மாதமாக இருக்கிறது. எனவே ஜெப ஐக்கியத்தில் நாம் இணைந்து கொள்வோம். நாம் அதிகமாக ஜெபிப்போம். கடைசியாக நம்மை ஜெபத்துல ஊக்கப்படுத்துகிறவைகள் மிக மிக முக்கியமானது. நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்குள்ளாக இருந்து வாக்கு கடகாத பெருமூச்சுகளோடு வேண்டுதலோடு அவர் விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு
ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நம்மை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களை ஜெபத்தில் எப்படி வழிநடத்துகிறாரோ அவருடைய வழிநடத்துவதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. எனவே ஜெபத்திலே நம்மை ஊக்கப்படுத்துகிற காரியங்கள் 5 காரியங்களை உங்களோடு பேசியிருக்கிறேன். முதலாவதாக ஆமென் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள். இரண்டாவதாக சாட்சிகள். மூணாவதாக நல்லா பாரம் ஆமென் சொல்லலாம் அந்த செய்திகள், உலகத்தில் நடக்கிற செய்திகளை கேட்டு நாம் அறைகிற பாரங்கள். நாலாவதாக ஜெப ஐக்கியம். ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர். இவைகளெல்லாம் ஜெபத்தை நம்மை ஊக்கப்படுத்துகிறவைகளாக இருக்கிறது. ஜெபத்தில் நமக்கு நம்முடைய ஜெபத்தை தடை செய்கிறவர்கள் 5 இருந்தாலும் ஜெபத்தில் நம்மை ஊக்கப்படுத்துகிறவைகள் இந்த 5 காரியங்கள் இருக்கிறபடியினாலே நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக நாம் ஜெபத்திலே நாம் மலருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களும் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. எங்க சபையில கர்த்தர் ஒரு ஜெபாவியை ஊற்றினாண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. எல்லாரும் ஜெபிக்க உதவி செய்யுங்க அப்பா. யார் யார் ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரே தடைகளோடு காணப்படுகிறார்களோ அந்த தடைகள்லாம் மாறட்டும், அந்த தடைகள்லாம் நீங்கி போவதாக. அவருடைய வாழ்க்கையில ஜெபாவியை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுத்தாங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையில கர்த்தரை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இந்த ஆராதனையிலே இணைந்து கொண்ட இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையிலே ஒவ்வொரு நாளும் ஃபோன் கால் மூலமாக காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் ஜெபங்கள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவில் நம்ம இரவு ஜெபம் பண்ணுகிறோம். 24 மணி நேரம் சபையில் வந்து ஜெபிப்பதற்கு ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் சபையில் வந்து ஜெபிப்பதற்கும் ஜெபங்கள் இருக்கிறது. கொஞ்சம் பேர் கொடுத்திருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நீங்கள் சபையில் வந்து ஜெபிக்க வாருங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அது மாத்திரமல்லாமல் உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. என்னென்ன ஜெபம் இருக்கிறதோ எல்லா ஜெபமும் நம்முடைய சபையில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய சபையிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் தருவாராக. தூரத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நம் சபைக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.